அரங்கேற்றிய மாணவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக மிகவும் சிறப்பான முறையில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுவாமி விவேகானந்தருடைய ஞாபகார்த்தமாக அகில இலங்கை ரீதியில் இந்த நிகழ்வுகளை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம். இன்றைய தினம் சுவாமி விவேகானந்தருடைய நினைவு தினமாகும். எங்களுடைய ஏற்பாட்டு குழுவினர் இந்த நிகழ்வினை சுவாமி விவேகானந்தருடைய இந்த நினைவு தினத்திலே நாங்கள் போட்டி நிகழ்வை நடத்த வேண்டும் என 2 கட்டங்களாக உடையது. முதற்கட்ட மலையாளத்திலே முதற்கட்டமாக நாங்கள் வண்டாரப்பள்ளி விஷ்ணு மகாவித்தியாலயத்திலே நடத்தியிருந்தோம். மிகவும் சிறப்பான முறையில் அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் இணைந்து அந்த நிகழ்வினை அனுமதித்தார். இவர் இந்தியாவிலே சென்று புரட்சி கவிஞன் பாரதியை கூட இந்திய மக்களிடையே பிரபலியமாக்கியவர் சுவாமி விவேகானந்தர். அந்த வகையில் நாங்கள் திருப்பப்பட வேண்டியவர்கள். அது மாத்திரமல்ல, இலங்கையிலே பிறந்தவர் என்று நாங்கள் திருப்பப்படுகின்றோம். அதிலும் கிழக்கு மாகாணத்துக்குரியவர், அதிலும் எங்களுடைய மாநிலத்திலே குடித்தவர் என்ற வகையில் நாங்கள் மேலும் இரட்டிப்பான பெருமை அடையக்கூடியவர்கள். அந்த வகையில் சுவாமி விவேகானந்தருடைய பெருமைகளை நாங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த நிகழ்வுகளை நாங்கள் நடத்தி கொண்டிருப்பது, அதாவது விழாவாக போட்டியாக நடந்து கொண்டிருப்பது மிகவும் சிறப்புரியது. சொல்வோம் மக்கள் டீச்சர் என்று சொன்னால் அது சுவாமி விவேகானந்தர் சார். இப்ப சொல்லப்பட்ட நடிகர்கள் தான் ஒரு வழியை திரவியமானீர்கள். சூப்பர் ஸ்டார் ஒரு விடயம், மக்கள் திலகம் ஒரு விடயம், புரட்சி கலைஞர் ஒரு விடயம். ஆனால் போட்டத்தக்கவர், பெருமைக்குரியவர், எமது மாவட்டத்துக்குரியவர், மிகவும் செம்மையானவர், திறமை வாய்ந்தவர் என்ற வகையை நாங்கள் சுவாமி விவேகானந்தரை அர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்த நிகழ்வாக இருப்பது பறவைத்துறை. பறவைத்துறையை நிகழ்த்துவதற்காக நாங்கள் அழைப்பது வந்தாங்குடி மத்திய மகாவித்தியாலயத்துடைய அதிபர் மதிப்புக்குரிய பி. முருகன் அவர்கள் அன்போடு உங்களுக்கு கிடைக்கின்றோம். அகில இலங்கை தமிழ் தின போட்டியின் ஒரு அங்கமாக வலயமட்ட நிகழ்விலே நாங்கள் அனைவரும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வானது இதாக
இந்த வேளையிலே இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைவராகி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய வலய கல்வி பணிப்பாளர் திரு டி அன்புருவன் சார் அவர்களை இந்த இடத்துக்கு வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அத்துடன் எங்களது இன்றைய நிகழ்வுக்கு வருகின்றிருக்கும் எங்களது பிரதி கல்வி பணிப்பாளர்கள் திரு என் நேச கஜேந்திரன், திரு டி இதயகுமார், திரு எஸ் தயானசீலன் ஆகியோரை இந்த இடத்திலே வருக என்று வரவேற்று இந்த நிகழ்விலே நீங்கள் கலந்து கொண்டமைக்கு நன்றியையும் தெரிவித்து, அடுத்ததாக இங்கே வருகின்றிருக்கும் எங்களுடைய கோர்லைப்பட்டி கோட்டத்தின் பொறுப்பாக இருக்கும் எங்களுடைய அதிபர் ஆகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கும் திரு எஸ் ஜெயக்குமரன் சார் அவர்களை இந்த இடத்துக்கு வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் கல்குடா கல்வி நிலையத்தின் தமிழ் பாடத்தின் பொறுப்பாக இருக்கும் திரு எஸ் ஏ ஜே ரஞ்சித் இவருடன் இணைந்து இங்கே வருகின்றிருக்கும் கல்குடா கல்வி நிலையத்தின் சகல பாடத்துறைக்குமான ஆசிரியர் ஆலோசகர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள் அனைவரையும் இந்த வேளையிலே அன்போடு வரவேற்று எங்களது கல்குடா கல்வி நிலையத்தின் சகல அதிபர்களை அத்துடன் எங்களது கோட்டத்திற்கு கடமையாற்றிக் கொண்டிருக்கும் சகல அதிபர்களையும் இந்த இடத்திலே வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதோடு இன்றைய நிகழ்விலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வுக்கு வருக என்று வரவேற்று இந்த நாளிலே அனைவரும் இந்த நிகழ்வுகளை முழுமையாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு உங்களை அன்பாக அனைவரையும் மீண்டும் விழித்து எனது வரவேற்புரை முடிக்கிறேன். நன்றி. இரவுகளாக உழைத்த இவ்வித்தியாலயத்தினுடைய அதிபர் டி முரளிதரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 3 வகையிலிருந்து ஒவ்வொரு இடத்தையும் இருக்கு. வல்லினம், மீ, மெல்லினம், எள், இடையினம். வன்மையானவர்களோடு வன்மையாகவும், மென்மையானவர்களோடு மென்மையாகவும், இடைப்பட்டவர்களோடு இடைப்பட்டதாகவும் பழகின்றதால் தமிழ். அதற்காகத்தான் தமிழ் என்ற அந்த எழுத்திலே இந்த 3 இனத்தினையும், அதாவது 3 வகையையும் சேர்த்து உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய அம்மா என்பவர் மென்மையானவர். அதான் உயிரிழத்தை அடுத்து இம்மா, அதாவது மெல்லினத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறார். அப்பா வன்மையானவர் என்றால் கூடாதவர் அல்ல, எதையும் தாங்கக்கூடிய வலிமை உடையவர். அதுதான் அப்பா. என்ற உயிரிழத்தை அடுத்து அதாவது வலிமையை உருவாக்கப்பட்டிருக்கிறார். இவர் நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் இங்கே நாங்கள் பொருள் சொல்லிக் கொண்டு போகலாம். அதற்கான நேரம் போராது. நீங்கள் நிகழ்ச்சியை முடியும் என்பது எங்களுக்கு புரியும். நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு சொல்லுகிறோம். அடுத்த நிகழ்வாக இருப்பது அத்தி
நேசிக்க எங்களுடைய மொழி பேசப்படாமல் அது பின்தங்கி போகிறாங்க. இன்றைக்கு நாங்கள் அமுல்வாதம் சொல்லுகின்ற சோறு, இந்த சோறு என்ற சொல் நம்ம இனி வருகின்ற காலங்கள் அட்டாந்த சந்ததிகளிலே இந்த சோறு என்ற சொல்லை இப்படி ஒரு சொல்ல இருந்தது எப்பயோ சொல்லுவாங்க. தொழுகையில் சொல்லப்படுகின்ற பாலனியை, இந்த பாலனி என்ற சொல்லி இருந்தது என்று இனி வருகின்ற சந்ததி இப்படி தமிழ் இருந்தது சொல்லுவாங்க. ஏனென்றால் நாங்கள் வேற்று மொழிகளை நேசிப்பதில், அதனை பெற்றுக் கொள்வதில் எங்களுக்கு அது அவ்வளவு ஆர்வம். எனவே எங்களுடைய தமிழ் மொழியானது ஆரம்ப காலத்தில் கனப்பட்டதாக இருந்தது, இன்று கனப்பாகிறது. அதற்காக நாங்கள் வேற்று மொழியை எதிரானவர்கள் அல்ல. அதாவது வேற்று மொழியை நாங்கள் நேசிப்போம், எமது தாய்மொழியை சுவாசிப்போம், அடுத்த நிகழ்வுக்குள் பிரவேசிப்போம். அதுவே அடுத்த நிகழ்வாக இருப்பது தலைமை உரை. தலைமையுடைய விளங்குவதற்காக நாங்கள் அன்போடு வழிபட்டு இந்த நிகழ்வினை தலைவராக நடத்தி கொண்டிருப்பவர் எமது வலையகலி படிப்பாளர் சிறப்புக்குரிய அனந்தரிவர் ஐயா அவர்களை அன்போடு போய் கிடைக்கின்றோம். தமிழ் மொழி தினத்துக்குரிய வலயத்தின் இறுதிப் போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த போட்டிக்கு வருகை தந்திருக்கின்ற எமது வலயத்தின் பிரதி கல்வி பணிப்பாளர்கள் திரு நேசகஜேந்திரன், இதயகுமார் மற்றும் தயாலசீலன் அவருடன் இணைந்து கோட்ட கல்வி பணிப்பாளராகவும் அதிபராகவும் கடமையாற்றிக் கொண்டிருக்கின்ற ஜெயக்குமணன் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எமது வலயத்தின் உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆலோசகர்கள் மற்றும் அன்புக்குரிய அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இந்த தமிழின் மேன்மையை எடுத்துக் கூறுவதற்கும் அதன் அழிவு போக்கினை அல்லது அதன் மருவி வருகின்ற விடயங்களை வளர்த்து செல்வதற்குமாக கல்வி அமைச்சினாலும் மற்றும் மூத்த அறிஞர்களாலும் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே நான் பல இடங்களில் கூறியது போன்று நாம் எல்லோரும் தமிழர் என்ற வகையில் தமிழை வளர்த்து கொண்டு செல்வது எமது தலையாய கடமை. இதிலே சுதா சொல்லியிருந்த நிறைய விடயங்களில் ஒரு சின்ன 1-2 விடயங்களிலே எமது தமிழின் மேன்மை உங்களுக்கு விளங்கி இருக்கும். இந்த தமிழை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. தமிழ்தான் மிக தொன்மையான மொழி என்று சொல்லப்பட்டாலும் தமிழுடன் இணைந்து சில மொழிகள் நிலைத்து நிற்கின்றன. இருந்தாலும் தொன்மையான மொழிகளிலே இலக்கியம், தமிழ் இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற இந்த முக்கியமான ஒரு பண்பு கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழியாக இருக்கின்றது. உலகத்திலே இருக்கின்ற 7102 மொழிகள் முக்கியமான மொழிகளாக கருதப்படுகின்றன. இந்த மொழிகளிலே காணப்படுகின்ற இலக்கியங்களிலும் தமிழ் இலக்கியத்திலேயே அந்த இலக்கியத்துக்கு இருக்க வேண்டிய 11 குணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த தொன்மை, தாய்மைத்தன்மை, இவ்வாறு 11 விடயங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 11 விடயங்களும் அடங்கிய மொழி தமிழ் மொழி மாத்திரமே என்று ஹவார்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஒரு பேராசிரியர் ஆய்வு செய்து சொல்லியிருக்கின்றார். அதே நேரம் மற்ற மொழிகள் அது இல்லாமல் இல்லை, ஆகக்கூடியது 8 அம்சங்களை அடங்கியதாக அந்த மொழிகள் காணப்படுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாம் தமிழர்களாக பிறந்திருக்கும், தமிழுக்கே உரியவர்கள் என்ற ஒரு புராதன காலமிருந்து வந்த அந்த மொழியின் தோற்றத்திலே வந்தவர்கள் என்ற வகையிலும் நாம் பெருமைப்பட வேண்டும். பெருமைப்படுவது மட்டுமன்றி நாம் அந்த தமிழை உரிய முறையிலே பயன்படுத்த வேண்டும் என்பது என்ற ஒரு ஆவா. எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நேரமாக இது இருக்கின்றது. என்னவென்றால் எமது வலயத்திலே இந்த தமிழ் மொழி வளர்த்தல் என்பது ஒரு மாறுபட்ட கோணத்திலே மிகவும் ஒரு நீண்ட போக்கிலே அபிவிருத்தி அடைந்து வருவதாக எனக்கு படுகின்றது. காரணம் என்னவென்றால் தமிழ் என்பது தமிழ் மாத்திரமில்லை, இயல், இசை, நாடகம் என்ற விடயங்களையும் அடக்கியது. கலை, மிகவும் தொன்மையான கலைகளை கூட நமது தமிழ் அடக்கியுள்ளது. அந்த வகையிலே பார்க்க போனால் எங்களது வலய உத்தியோகத்தர்கள், குறிப்பாக எங்களது ஈத்தடிக்கான
அழகியல் துறைக்குரியவர்களின் பங்காற்றலுடன் இந்த எமது தமிழில் இருக்கின்ற இந்த இயல் இசை நாடகங்களை வளர்க்கின்ற வேலைகளையும் எங்கள் ஆசிரிய ஆலோசகர்கள் எங்கள் வலய உத்தியோகத்தில் சேர்ந்து செய்வது எமது வலயத்தில் தமிழ் வளர்க்கப்படுவதற்கு நல்ல சகுனமாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழ் மொழி தினம் என்பது வெறுமனே அந்த வருடத்துக்கு வருடம் சொல்லப்படுகின்ற விடயமாக இருந்தாலும் அது எமது மூச்சாக நாம் அதை வளர்க்க வேண்டும் என்பது என்ற ஆவா. அது மட்டுமில்லை, இன்றைய இன்னியம், இந்த இன்னியம் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு இது கல்வி நிகழ்வாக இருக்கும். தமிழ் மொழி தினம் உண்மையாக அவர்களது பரிசளிப்பு விழாவில் செய்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்களுடைய பெரிய புரோகிராம், பெரிய நிகழ்வு என்றது இதுவாகவே இருக்கும். போன முறை நான் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன், இந்த இன்னிய விஷயங்கள் இப்படியான தமிழ் மொழியுடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் வளர்த்தறிய வேண்டும் என்று. இந்த இடத்திலே நான் திரும்ப கூறுகின்றேன், அடுத்த முறை நடக்கின்ற ஒவ்வொரு கோட்டமட்ட விழாவிலும் அந்தந்த கோட்டங்களைச் சேர்ந்த ஒவ்வொரு பாடசாலை இந்த இன்னியத்தை ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது என்னவென்றால், இது இன்னியம் என்றதை விட இது தமிழுக்கே உரிய பல தொன்மையான வாக்கியங்கள் பாவிக்கப்படுகின்றன. வெறுமனே மெலோடிக்கான சொல்ற விடயங்களை தாண்டி எமது மத்தளம் மேளம் இவ்வாறான நம்மளோட கலை, அதாவது தமிழுடன் இணைந்த கலை, தமிழ் சமயத்துடன் இணைந்தது. சைவமும் தமிழும் பிரிக்க முடியாது, பிரிக்க இயலாது. ஏனென்றால் தமிழ் என்பது மற்ற மொழிகளை தன்னுள் வாங்கி தான் செரிமானமாக்கி தன்னை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற மொழி உண்மையாக. அதாவது அந்த இலக்கியங்களிலே சொல்லப்படுகின்ற அந்த 11 குணங்களில் முக்கியமான ஒரு குணம் இருக்கின்றது. அதாவது பட்டறிவு. பட்டறிவு என்று சொல்றது உங்களுக்கு தெரியும். பட்டறிவு என்பது எமது நாங்கள் வாழ்க்கையிலே பட்ட விடயங்களை கொண்டு அந்த அறிவுக்குள்ளாலேயே இலக்கியங்களை வளர்த்ததே அது தமிழ். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தமிழாலே வளர்க்கப்பட்ட இலக்கியங்கள், தமிழிலே எழுதப்பட்ட இலக்கியங்கள் நம் வாழ்வியலை சொல்லும், எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லும். அதே போதும் நமக்கு. ஒவ்வொரு நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன, நமக்கு நிறைய காப்பியங்கள் இருக்கின்றன. இன்றைய புலவர்கள் அதற்கு எதிர்மாறானவர்கள். அதாவது அன்றைய புலவர்கள் வறுமையாக இருந்தார்கள், தமிழ் செழுமையாக இருந்தது. இன்றைய புலவர்கள் செழுமையாக இருந்தார்கள், தமிழ் வறுமைப்பட்டுள்ளது. இதுதான் என்னுடைய தமிழுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அன்றைய புலவர்கள் வறுமையாக இருந்தார்கள், தமிழ் செழுமை விட்டிருந்தது. இன்றைய புலவர்கள் செழுமை விட்டிருக்கிறார்கள், தமிழ் வறுமைப்பட்டுள்ளது. அதனை கட்டி காக்க வேண்டிய, வழங்க வேண்டிய பொறுப்பு இந்த அவையில் இருக்கின்ற எமக்கு இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அந்த தகவலோடு அடுத்த கல்வி சேர்க்கிறோம். போட்டியாளர்களும் நடுவர்களும் போட்டியாளர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இங்கு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒவ்வொரு கூட்டங்களிலும் அல்லது வலை மட்டத்திலும் சொல்லுகின்ற அதே மரபுகளை தான் இன்னும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே பல விடயங்களை இங்கே சொல்ல தேவையில்லை. எங்களுடைய போட்டிகள் இதுவரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் 3 கோட்டங்களையும் மற்றும் வலைமட்டத்தினுடைய சில போட்டிகளையும் கடந்து வந்திருக்கிறோம். எந்த தடங்களும் இரண்டாவது பெற்றுக் கொடுத்தால் சங்குவலி சித்திவாய் விஜயாந்து பேசியிருக்கிறோம். பாரதிய இந்து கல்லூரி மாணவி சுதிஷ்கா. இரண்டாவது பெற்றுக் கொடுத்தால் சங்குவலி யுதிஷ்டிகா. மகாவித்யாலய மாணவி சதுர்சிகா. தமிழ் மொழி போட்டிகளை தலைமையை நடாத்திக் கொண்டிருக்கிறார். நம்முடைய மருத்துவ விலைக்குறி படிப்பாளர் திருவாளர் தர்ம ரத்னம் அனந்தபுரம் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பிரதிகள் பணிப்பாளர் சட்டமன்ற திரு டி ஜெயக்குமார் மற்றும் பிரதிகள் பணிப்பாளர் தாபாம் முகாமைத்துவம் திருவாளர் எஸ் தயாரசீலன், கோட்டக்கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஜெயக்குமார், பாடசாலைகளுடைய அதிபர் திருவாளர் முரளிதரன், ஏனைய நமது வலையங்களின் அதிபர்கள்,
எங்களுடைய தமிழ் பாடத்துக்கு பொறுப்பாக இருக்கிற வளவாளர் திருவாளர் சுதாகரன் மற்றும் ஜெயராஜன், ஏனைய ஆசிரிய ஆலோசகர்கள், உதவி கல்விப்பாளர்கள், வளவாளர்கள், நடுவர்களாக இங்கே கடமை புரிகின்ற நடுவர்கள், அழைத்து வந்த ஆசிரியர்கள், பெற்றோர்கள், இந்த நிகழ்வினை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற ஒளிப்பதிவாளர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இலங்கை தமிழ் மொழி தின போட்டிகள் வருடாவிடம் கல்வி அமைச்சினுடைய சுற்றறிவுக்கு அமைவாக நடாத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இவள் என்று பிறந்தனர் என்று அறியாத மொழி என்று பாரதியார் கூட சொல்லுவார். எங்களுடைய மொழியிலே இருந்து பல கிளைமொழிகள் உருவாகியிருக்கின்றன. மலையாளம், கன்னடம், தெலுங்கு. உதாரணமாக எங்கே போகும் என்று நாங்கள் தமிழிலே கேட்டால் எவ்வளோ போய் என்று சொல்லி மலையாளத்தில் கேட்பார். எங்களுடைய தமிழிலே இருந்து மறைவு தெரிந்திருக்கின்றது. தெலுங்கிலே எவ்வளோ போய்க்க இவ்வாறு தான் அவங்க தெரிவித்தார். கன்னடத்திலே எல்லி போக்கியோ என்று சொல்வார். எல்லாம் எங்கே போயிருந்தார் என்பதிலிருந்து மறைவிய சொற்களாக காணப்படுகின்றது. ஆகவே பல மொழிகளுக்கு தாயாக இருந்து ஒலிகளையும் சில வரி வடிவங்களையும் கொடுத்த ஒரு மூத்த மொழி என்பதில் தமிழ் மொழி ஒரு பெருமைக்குரிய மொழி. காலகாலத்தில் வாழ்ந்த புலவர்கள் அதனை வளர்த்து எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். காலப்போக்கிலே வடமொழி கலப்பு, ஏனைய திசை சொற்களினுடைய கலப்பு தமிழிலே காணப்பட்டது. மணி பிரபாளம் நடை உருவாகி வடமொழி கலந்திருந்த மொழி நடை கூட வந்து ஆங்கிலேயரின் வருகையின் பிற்பாடு ஆங்கில மொழியானது எங்களுடைய மொழியோடு கலந்து காணப்படுகின்றது. உதாரணமாக ஒரு பாடசாலை எடுத்துக்கொண்டார். நாங்கள் ஆரம்பித்த நிகழ்வு தொடர்பாக பேச போனோம். கேட்ல இருந்து ஆரம்பித்து கிரவுண்டுக்காக வந்து அசம்பிளி ஹோல்ல இருக்கிறோம். எல்லா இடங்களிலேயும் ஆங்கிலம் தான் கலந்து இருக்கின்றது. நாங்கள் பேசுகின்றதிலே அநேகமாக பேர் சொற்கள் எல்லாம் ஆங்கிலம் தான். பிரின்சிபல் ஆஃபீஸ், ஃபைல், நோட் சர்வீஸ், ஸ்கீம், எழுத்துக்கருவிகளுக்கு பென், பென்சில், மார்க்கர், பெறுபர்களை தந்த என்னுடைய கோட்டக்கல்வி பணிப்பாளர்களுக்கு இந்த இடத்திலே மனமுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த நிகழ்வில் இணைந்து கொண்டிருந்த உதவி கல்வி பணிப்பாளர்கள், ஆசிரிய ஆசிரியர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த போட்டிக்காக முழுமையான பங்களிப்பு கோட்டமன்ற போட்டிகள் 3 கோட்டங்கள் இருக்கும். மிக பெரிய பலமாக காணப்படும் எங்களுடைய பாடசாலைகள் அதிபர்கள் தமிழாலான முழுமையான ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அது பண ரீதியாகவோ சரீர ரீதியாகவோ அல்லது தங்களுடைய பணிக்குழுவினரை கொண்டு செய்ய வேண்டிய உதவிகளாயினும் சரி, மிகவும் பருமதியான உதவிகளை நல்கி கொண்டிருக்கிற எங்களுடைய அதிபர்களை இந்த இடத்திலே நன்றி பாராட்டுகின்றேன். அதோடு இந்த நிகழ்வு வலையமட்ட போட்டி தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடும் போது 2 கட்டங்களாக நடாத்த முயற்சி செய்தோம். அதற்காக வந்தவர்களை விஷ்ணு மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் திருவாளர் பிரதீபன் அவர்களுக்கு உதவி இருந்தால் அவருடைய ஆசிரியர்கள் அந்த இடத்தில் எங்களுக்கு மிகுந்த ஒத்தாசைகளை வழங்கியிருந்தார்கள். அனைத்து கர்மங்களையும் நேரிய முறையில் செய்வதற்கு சிறப்பாக 1ஆம் கட்ட நுழைபவர்களுக்கு ஒத்தாசை வழங்கியிருந்தார்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த போட்டியினை இந்த பாடசாலையிலே நடத்த வேண்டும் என நாங்கள் கோரிய போது இந்த பாடசாலையினுடைய அதிபர் முகமலர்ந்து அதனை ஏற்றதோடு அவர் அந்த பணியினை செவ்வனை நிறைவேற்றி இருக்கின்றார். அதற்காக அவருடைய பணிக்குழுவினர் அவரோடு இணைந்து இந்த செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே வந்தவர்களை மத்திய மகாவித்யாலயத்தினுடைய அதிபர் திருவாளர் முரளிதரன் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த இடத்திலே எங்களுடைய வேலைகளை பணிப்பாளர் மற்றும் சார்பாக மனமுவந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த நிகழ்ச்சிக்கான சித்தாலய முருகன் ஆலய பரிபாலன சபையினருக்கும் இந்த இடத்திலே கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று எங்களுடைய இன்னியம் அதனை வழங்கிய முதலாக அவர்கள் வாசித்திருக்கிறார்கள். ஒரு வழி நிகழ்விலே சுண்ணாங்கண்ணி வளர்ப்புரி விநாயகர் வித்யாலய அதிபர் அவர்களுக்கும் இந்த மாணவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவிப்பதோடு அவர்களுக்கான உபகரண பற்றாக்குறை ஒன்று நிலவுகிறது. அந்த வகையில் நாங்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினை தொடர்பான அந்த உபகரணங்களை பெற்றுக் கொடுக்கின்றோம். அந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தினருக்கு இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வுக்காக வரவேற்பு நடனம், கோலாட்டம், ஏனைய நிகழ்வுகளை
தந்துதவிய அனைத்து பாடசாலை அதிபர்களுக்கும் அதனை சிறப்பாக நிறையாளுகை செய்த எங்களுடைய நடன சங்கீத பாடாசிரியர்கள் ஏனைய ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்திலே நான் நன்றிகளை தெரிவித்துக்கிறோம். குறிப்பாக வரவேற்பு நிகழ்வுகள் நடைபெற்ற நடனங்கள், அதே போன்று இங்கே நடைபெற்ற வரவேற்பு நடனங்கள், அதே போன்று தமிழ் தாய் வாழ்த்து, தமிழ் மொழி தின வாழ்த்து, தமிழ் மொழி வாழ்த்து ஆகியவற்றை வழங்கிய பாடசாலை அதிபர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்.